தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. ஆனா 2 பேருக்குமே பிள்ளைங்க யாரும் இல்ல. இவ்வளோ காலம் வந்து அவங்க எஸ்டேட் வீட்ல இருந்தாங்க, வேலை செஞ்சாங்க. சேமிப்பும் கரைந்தது, சொந்தங்களும் விலகினர். ஆனால் மனிதநேயம் கைவிடவில்லை. இறுதி காலத்தில் முதிய தம்பதியரின் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுத்த பீடோர் HK அன்பு இல்லம். வாழ்க்கையின் இறுதி காலத்தில் அமைதியும் அரவணைப்பையும் எதிர்பார்த்திருந்த ஒரு முதிய தம்பதியரின் வாழ்க்கை எதிர்பாராத சோதனைகளால் சிதறிப்போனது. சொந்தங்களின் ஆதரவு குறைந்து வாழ்நாள் முழுவதும் உழைத்து சேமித்த பணமும் கைகளில் இருந்து நழுவி போனது. ஆனால் எல்லா கதவுகளும் மூடப்பட்டதாக தோன்றிய நேரத்தில் மனித நேயத்தின் கதவு அவர்களுக்காக திறந்தது. தலுக்கின்தான் ஜலான் பீடூர் கம்போங் 12வது மைல் பகுதியில் வசித்து வந்த ராமையா அப்பளசாமி வயது 67 மற்றும் அவரது மனைவி சரஸ்வதி கண்ணியப்பன் வயது 61 முதுமை உடல்நலக் குறைபாடுகளால் மிகவும் சிரமமான சூழ்நிலையை எதிர்கொண்டு வந்தனர். குறிப்பாக நடக்க முடியாத நிலையில் இருக்கும் ராமையாவை பராமரிப்பது நாளுக்கு நாள் சவாலாக மாறியிருந்தது. இதற்கிடையில் வாழ்நாள் முழுவதும் வியர்வை சிந்தி சேமித்து வைத்திருந்த ஊழியர் சேமநிதி மற்றும் பிற சேமிப்பு தொகைகளும் சிலரின் ஏமாற்று நடவடிக்கையால் பறிப்போனதாக சரஸ்வதி வேதனையுடன் தெரிவித்தார். முதுமை காலத்திற்கு ஆதரவாக இருக்கும் என்று நம்பிய சேமிப்புகள் கைவிட்ட போது அவர்களின் வாழ்க்கை மேலும் இருளடைந்தது. தமது உறவுக்கார அண்ணனின் மகளான மகேஸ்வரின் இல்லத்தில் தற்காலிகமாக தங்கியிருந்தாலும் அவர்களுக்கும் சுமையாக இருக்க விரும்பாத இந்த தம்பதியர் தங்களது எதிர்காலம் குறித்து கவலையுடன் இருந்தனர். அப்போது அவர்களின் பார்வை பீடூரில் செயல்பட்டு வரும் HK அன்பு இல்லத்தின் மீது திரும்பியது. அவர்களின் நிலையை அறிந்த HK அன்பு இல்லத்தின் தோற்றுனர் கலைவேந்தன் மூக்கன் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் உடனடியாக உதவிக்கரம் நீட்டினார். உடனடியாக அன்பு இல்ல நிர்வாகத்தினரை அனுப்பி அம்முதிய தம்பதியரை பாதுகாப்பாக அங்கு அழைத்து வரவும் ஏற்பாடு செய்தார். தற்போது அன்பு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள இருவருக்கும் சத்தான உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், மருத்துவ பராமரிப்பு உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ராமையாவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு தனிப்பட்ட கவனிப்பும் அளிக்கப்பட்டு வருகிறது. முதியவர்கள் நமது சமூகத்தின் உயிருள்ள வரலாறு. அவர்களை கைவிடாமல் காப்பது நமது கடமை. அன்பு இல்லத்தில் இருப்பவர்கள் அனைவரும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களே என்று கலைவேந்தன் மூக்கன் உருக்கமாக தெரிவித்தார். ஒரு காலத்தில் நாளை என்ன ஆகும் என்ற அச்சத்தில் வாழ்ந்த இந்த முதிய தம்பதியருக்கு இன்று பாதுகாப்பும் அன்பும் நிம்மதியும் கிடைத்துள்ளது. அவர்களின் முகத்தில் மீண்டும் மலர்ந்துள்ள நம்பிக்கையின் புன்னகை மனிதநேயம் இன்னும் உயிருடன் இருப்பதை உணர்த்துகிறது. ஒரு சிறிய அக்கறை, ஒரு கருணைமிக்க செயல் ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. இந்த தம்பதியருக்கு உதவ விரும்பும் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் பீடூரில் அமைந்துள்ள HK அன்பு இல்லத்தை தொடர்பு கொண்டு தங்களது ஆதரவை வழங்கலாம் என கலைவேந்தன் மூக்கன் கேட்டுக்கொண்டார். வணக்கம், என் பேர் சீலன். டாடா HK அன்பு இல்லம் மேனேஜர். நம்ம ஹோமில் வந்து 50 பேர் இருக்காங்க இப்போதைக்கு. இப்போ ஃபவுண்டர் அவங்க பேர் வந்து கலை வேந்தன் மோகன். அவரே எங்களோட ஃபவுண்டர் அன்பு இல்லம். இந்த ஹோம் வந்து ஒரு 6 வருஷமாக வச்சுருக்கோம். நம்ம 6 வருஷமாக. இப்போதைக்கு 55 பேர் வயசானவங்க இருக்காங்க. வேலை செய்கிறவங்க வந்து 5 பேர் இருக்காங்க. என் பேர் மகேஸ்வரி. நான் வந்து பத்துடோபுல அஸ்தலைத்தானில் இருக்கேன். இவங்க பேர் வந்து சரஸ்வதி. இவங்களுக்கு வந்து 61 வயசு. அவங்க கணவர் பேர் வந்து ராமையா. அவருக்கு 67 வயசு. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி 23 வருஷம் காலம் ஆயிருச்சு. ஆனா 2 பேருக்குமே பிள்ளைங்க யாரும் இல்ல. இவ்வளோ காலம் வந்து அவங்க எஸ்டேட் வீட்ல இருந்தாங்க, வேலை செஞ்சாங்க. ஆனா இப்ப வந்து அவங்களால வந்து ஒரு காலகட்டாயம் வந்து அவங்க மனைவினால அவங்க கணவரை வந்து இப்ப பாத்துக்க முடியல. ஸோ வந்து அவங்க ஆளுங்க மூலியமா ஹெல்ப் கேட்டு அன்பும் இல்லத்தை நாடி அவங்களுக்கு வந்து உதவி கேட்கறாங்க அவங்கள பாத்துக்கிறதுக்கு. இப்ப என்னன்னா இவங்க 2 பேர்த்துக்கு பிள்ளை இல்லாதது வாசி இவங்க மத்தவங்களை நம்பி அவங்க கிட்ட இந்த சேமிப்பெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அவங்க கிட்ட எந்த ஒரு உதவியும் இல்லாத வாசிதான் பொதுமக்களோட உதவி அவங்க தேடுறாங்க.
இவ்வளவு காலகட்டமா நான் தான் இவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா, இப்ப என்னோட உடல்நிலை காரணமால என்னால வந்து அவங்கள மேற்கொண்டு தொடர்ந்து பார்க்க முடியல. எனக்கும் கணவர் ஒண்டி தான் வேலை. பிள்ளைங்களும் பார்க்கணும். இவங்கள என்னால பார்த்துக்க முடியாத வாசி, நான் எஸ்கே அன்பு இல்லத்த நாடி அவங்க கிட்ட உதவி கேட்டேன். அவங்க எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காம எங்களுக்கு உதவி நீட்டுறதுக்காக எங்கள தேடி வந்திருக்காங்க. நாங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். அதனால இப்ப எஸ்கே அன்பு இல்லம் வீடூர்ல இருந்து இவங்க 2 பேர்த்த வந்து அவங்க பாதுகாப்புல நம்ம இல்லத்துல சேர்க்கிறோம். எங்களால் எனக்கு எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பல்லாம் வந்து அவங்கள போய் நான் பார்த்துப்பேன். வணக்கம், என் பேர் சுரேஷ்குமார். வயசு 64. அன்பு இல்லத்துக்கு வந்து ஒரு 3.5 வருஷம் இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம்னால இங்கே வந்துட்டேன். யாரும் பார்க்கறதுக்கு யாரும் இல்லைனால இங்கே வந்து சந்தோஷமா இருக்கேன். அன்பு இல்லத்தில் இங்கே வந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கோம். நல்லா பார்த்துக்கிறாங்க. வணக்கம், என் பேர் மகேஸ்வரி. நான் இந்த அன்பு இல்லத்தில் 4 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த அன்பு இல்லத்தில் 55 பேர் இருக்கிறார்கள். வீல் சேரில் உள்ளவங்களெல்லாம் நாங்கள் தான் அவங்கள குளிப்பாட்டி உணவு வழங்கி அவங்கள பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கே உள்ள இன்று தெளியின் தானிலிருந்து ராமையா அப்பளசாமி மற்றும் சரஸ்வதி கணவன் மனைவி 2 பேரும் இங்கே தான் இந்த அன்பு இல்லத்துக்கு வந்திருக்காங்க. இந்த அன்பு இல்லத்தில் அவங்களோட தேவைகள் எல்லாம் நாங்கள் எல்லாம் பூர்த்தி செய்து அவங்களோட கடமைகள்லாம் நாங்கள் தான் இது பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவங்கள நாங்கள் சொந்த பெத்த தாய் தந்தைகளை போல பார்த்து கொண்டே இருக்கிறோம். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.